எப்படியோ காலையில் எழுந்திரிச்சு கேமுக்குள்ளே வந்தாச்சு. அவங்க 2 பேரும் 1v1 போடுறான்னாங்க. அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா? ஓ, நம்ம எம்விக்கில் இருக்காரு. நேரல ஹாய் ப்ரோ. எங்கே உன் ஃப்ரெண்டை 1v1 போடுறதோ ஆன்லைனில் தான் இருக்கிறீங்க? இன்வைட் பண்ணுங்க. பாட்டு 1v1 ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு ப்ரோ. சரி பாட்டு, இப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ? காலங்காலத்தில் எழுந்திரிச்சா 2 பேத்துக்கும் வராது. ஏதாச்சும் ஒரு மேட்ச் போடலாம் ப்ரோ. அப்படியே கொஞ்சம் வார்ம் அப் பாட்டாக இருக்கும் அப்படிங்கிற. சரி இரு, ஒரே ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஒரே ஒரு சிஎஸ் போடலாம், நார்மல் சிஎஸ். நெல்ல நார்மல் சிஎஸ் போட்டியா? போட்டேன்டா. ரெடி கொடுத்துட்டீங்களா? மேட்ச் ஸ்டார்ட். என்ன ராங்கி 9 ஸ்டிக் எடுத்துருக்க? 9 ஸ்டிக்கர் ப்ரோ. 3டா. 3 எனக்கு கண்ணதில்ல. அப்பாடி. சரி வாங்க, எப்படியா சொல்லலாம். காலங்காத்தால் விளையாண்டு எனக்கு பழக்கமே இல்லைடா அதிகமாக. பக்கத்தில் செம ப்ரோ பிளேயர்ரா பாருங்கடா. ரைட் அடிக்கிறதா ஏசிஐடி. சரி வாங்க போகலாம். இந்த பாட்டு எல்லாத்தையும் சேர்த்து அடிப்போம் பாட்டுக்கு. பாட்டு அடிதான் அவனை. வரேன் ப்ரோ. அடிக்கலாம். நேரில் ஒழுங்காடுறா. நல்லா ஆடுறடா. டிண்டஸ் கை தச்சு அடிக்கிறான். நல்லா தானே அடிச்ச. சரி நான் ஃபஸ்ட்டு போட்டு தரணும்டா. ஒழுங்கா அடிக்கணும்டா. அடிச்சிடலாம்டா. நான் வேறு பாட்டை கரெக்டாக எடுத்துருந்தானே ஒருத்தனாக்கு. ஒருத்தங்க டேமேஜ்ரா. சுட்டுருக்கண்டா. சொல்லு. பாட்டு நாக்க என்ன அடி நான் கீழே இருக்க முடிச்சுட்டு வரேன். ஐயோ, அவன் என்ன முடிச்சிட்டானே. பாட்டி இவனை ரிவே பண்ணுற வாடா. நான் கீழே இங்கே மாதிரி ரிவே பண்ணி விட்றேன் அவனை. ரிவே பண்ணுறேன். டே 2v3டா. இப்படியா சட்டிக்கணும்டா. அட பாட்டு பையலே யாரா அவன்?
டேய். டேய் எல்லாத்துக்கும் டேமேஜ் இங்கே வாங்கடா டேய். வரேன்டா. நல்ல நேரத்தில் டேய் வாட்டி டக்கு டக்குன்னு அவனுங்களை போய் அடிப்போ. நீ இவன் ஒருத்தன் பாட்டு மாதிரி ஆயிட்டான். சூப்பரா. அதால் அடிச்சிட்டு இருக்கோம். ஏன் பாட்டை என்ன அடிச்சிட்டேன்? நீ நேரில் எம்பி பெட்டிச்சடா. இந்த இங்கே வா போட்டா இது கரெக்டாக ஒரு கண்ணை வாங்கிக்கிறேன். போடுறா. எடுத்துக்கிட்டியா? ஐயோ ஏன் உனக்கு 150 டேய் பாட்டு. பாட்டு ஒருத்தங்களி பாட்டிங்க வாடா டேய். பாட்டு எங்கடா பாட்டு மாதிரி போயிட்டு இருக்க? ஒழுங்கா இங்க இருந்து இருக்கலாம்ல. எங்கடா பாட்டு மாதிரி போயிட்டு இருக்க? பாட்டு அங்கே எழுந்திருக்கலாம் பார்த்தோம் ப்ரோ. நீங்க அப்படியே ஒரு ஆஃப்லைன் வச்சு சீன் போடுறாங்க. ப்ரோ நான் அடிச்சிட்டேன் ப்ரோ. செத்துரு. அப்ப நானே கேட்காம ப்ரோ. செத்துரு. டேமேஜ் ஆச்சு கொடுத்தியா? ப்ரோ கொடுத்தேன் ப்ரோ. 14 என்னது? 14 இருக்கும் ப்ரோ. 16 கொடுத்து என்னடா பண்ண போகிறோம்? நீ பாட்டுன்னு நிரூபிச்சிடா. என்னடா கிரனேட் போட்டிருக்க? அடிக்கதான்டா. இருக்கானு முதல்ல பார்க்கலாம். அடிக்கிறான்டா. போச்சு. 2 வரை கம்மியாக தான் இருக்கு. சோனியை போட்டான்டா. செத்துறான்டா. சூப்பரா நேரில் சூப்பர்ரா. தேங்க்யூடா. டேய் ரிவே பண்ணி விட்றா. யாரா இவங்க பாட்டு மாதிரி அடிக்கிறாங்கடா. உனக்கு டேமேஜ்டா. இங்கே வாடா ராண்டி. அவனுக்கு டேமேஜ் டே. இங்கே வாடா. இப்போ யாரா பாட்டு மாதிரி பண்ணிருக்கான்? அட்றவனை சாவு. பாட்டு மாதிரி பண்ணிருக்கான்டா. டேமேஜ் கொடுத்துறேன்றேன். பாட்டு மாதிரி பண்ணுறான். ஒருத்தானே
கீழே ஒரு தோடுறான்டா. படிப்போ பட் ஒழுங்கா இருக்க முடியாதடா. நெட்டு ப்ரோ எல்லாம் 100 மேலே தான் ப்ரோ போகுது. அப்படியாடா பட்டு எல்லாரும் மேலே வந்து அடிக்கிறானுங்களா? அவன்கிட்ட தான் நாங்கள் உள்ள ஒரு மண் இருக்குது. அதனால் ஒருத்தவன் நான் நேமே ஒருத்தர் தான். அடிச்சிடுறா. எவன்டா அவன் கோவால் இங்கே போட்டு விட்டான். ப்ரோ எல்லா பக்கமும் சுற்றி இருந்து அடிச்சிட்டாங்க ப்ரோ. சுற்றி அடிக்கிறானுங்களா? சுற்றி போட்டு அடிக்கணும். பின்னாடி இருந்து அடிக்கிறானுங்களா? அவன் ஜோனில் சுற்றுறான் விட்டுரு. யாரா பாட்டு டேய் அடிடா டே ரிவைவ் ஆகடா. ஊசி வச்சுட்டே ரிவைவ் ஆகலடா பாட்டு. அமௌண்ட் போடுறான் பாரு பாட்டு. நீங்கள் என்ன செத்து போயிடுறீங்க பாட்டுங்களா? சரி இப்போ ரூம் விளாடுறோம். சரி வாங்க இப்போ போடலாம் மேட்ச்சு 1v1. நான் ஸ்பெக்ஸேட் பார்க்குறேன். ஸ்பெக்ஸஸ் இல்லை ஸ்பெக்டர். சரி கிரியேட் பண்ணிட்டு இன்வைட் பண்ணுங்கள். சரி இன்வைட் பண்ணு. சரி அவங்க கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் அமௌண்ட் போட்டு விளாண்டுருக்கோம். சரி ஏதாச்சும் பண்ணலாம். யாராச்சும் நாலு சரி கிரியேட் பண்ணியிருப்பானுங்க பார்க்கலாம். எவனும் வரல, ஸோ வெளியில் போயிடலாம். சரி வெயிட் பண்ணலாம். ஓ கூப்பிட்டாங்க வாங்க பார்க்கலாம். ஸ்பெக்டேட் போடா. சரி அவங்க மேட்ச் ஆட்டும். சீக்கிரம் மேட்ச் ஆரம்பிங்கடா. சரிடா பாட்டு. போனவன் கன்மன் தர மாட்டேன் வந்துருச்சு. பாட்டை ஒன்றை பாரு எப்படி தோக்கடிக்கிறேன். அதையும் பார்க்கலாம் ப்ரோ. அதான் பார்க்கலாம். டேய் நெருளு ஃபஸ்ட் டைம் ஆடுறோம்டா, பயமாக இருக்குடா. பயம்லாம் படாதடா, கொஞ்சம் இதாக ஆடு போதும், பொறுமையாக ஆடு போதும், அவ்வளோதான். சரிடா. நீ பாட்டு என்ன ஃபஸ்ட் ரவுண்டே தோத்துற? டி அவர்கிட்ட போனாலே பயமாக இருக்குடா. எதுக்குடா பயப்படுற நீ ஃபஸ்ட்டு? டி இல்லை நான் கேட்ட பதில் ஃபஸ்ட்டு பேச, அவன்கிட்ட பேசுகிறேன். இல்லை ஃபஸ்ட் ரவுண்டே அவுட் ஆகிட்டேன் ப்ரோ. அது ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த ரவுண்ட் பாருங்க ப்ரோ அப்படி ஜெயிக்கிறேன். சரி
என்ன அடிச்சிட்டே இருக்காருடா, எனக்கு பயமா இருக்குடா. டேய் பாட்டு என்னமோ ஜெயிச்சிருவோம் தோத்துறோம். இந்த ரவுண்ட் பாட்டு ஜெயிக்கிறேன்னா ப்ரோ இல்லை ப்ரோ, இந்த மேட்ச் எப்படியோ ஜெயிப்போம் ப்ரோ, இந்த ரவுண்ட் ஜெயிக்கலனாலும். ஏன்னா சுடுற சைடு வந்துட்டேன் ப்ரோ. எப்படி ஹெட்ஷாட்ட ப்ரோ சூப்பர் அடிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ நீ எப்படியா தோத்து அடிக்கணும்டா இவரை. பாட்டு டே எனக்கு பயமா இருக்குடா, இந்த மேட்சும் தோத்துறேன் நான். நல்லா விளையாண்டா போதும்டா நீ. இந்த பாட்டு தோத்துட்டேன். இன்னொரு எத்தனை ரவுண்டு 3 ரவுண்டு தான் இருக்குது. ஜெயிச்சிடனா வட போச்சு அப்படின்னு எத்த வேண்டியதான். ப்ரோ அடிக்கிறோம் ப்ரோ, நீங்கள் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நான் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். நீ வெயிட் பண்ண வரைக்கும் நான் உன்னை சும்மா உட்காந்து இருப்பேன்னு நினச்சேன். போட்டு தெளிகிற மாதிரி என் கேம் பிளே தான் மாறி போச்சுடா. ரொம்ப நாள் வச்சு என் பாட்டு க்ளால் எடுத்துக்கிற பாட்டு அவர் எமௌண்ட்லாம் போடுறாருடா. நீ சாப்பிடா பாட்டுடி. ப்ரோ இந்த மேட்ச் அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க ப்ரோ. அடிச்சுட்டு நான் ப்ரோ இந்த மேட்ச் அடிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இதான் தானேன்னு உன்னோட பாட்டு ஸ்கில் வச்சுலாம் உன்னால தோக்கடிக்கவே முடியாதுடா. ஆரம்பிச்சாச்சு. பேக்ஸ் எடுக்கணும் முன்னாடி. ஒரு டேமேஜா? ஆமாம் ப்ரோ. நான் 100 கொடுத்து ஆனால் டேமேஜ் சாங்கா பாட்டு
பாட்டு பாட்டு பாட்டே பாட்டே பாட்டுக்கிட்ட அவமானம் வாங்கணும். பாட்டு என்கிட்ட அவமானப்படுத்துறேன். இந்த மேட்ச் பாருங்க bro, எப்படி அடிக்கிறேன்னு. நீங்கள் சும்மா சும்மா அவமானப்படுத்திட்டே இருக்கிறீங்களா? இப்போ பாருங்க ப்ரோ, நீங்கள் அனுபவிப்பீங்க பாரு. பாருங்களாண்டா பார்க்கலாண்டா வாடா. அதையும் தான் பார்த்துடலாம் ப்ரோ. நான் உன்னையோட 1 மாதத்துலேயே ட்ரைனிங் எடுத்தேன்டா. இது நாள் வரைக்கும் நான் 2 வருஷம் 1 வருஷம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ப்ரோ ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் நான் நியூ பிளேயர் ப்ரோ. இப்போவே நல்லா ஆடுறேன் பாருங்க ப்ரோ. இப்படி ஆடுறேன் நீங்களே பாருங்க. அதனால் சளிகார பிடிச்சிருச்சு. இந்த நேரத்துக்கு ஒரு பாட்டு கூட பேசுவேன். பார்த்தீங்களா ப்ரோ எப்படி அடித்தேன்? அடிக்கடி நானும் 1 ரவுண்ட் ஜெயிச்சா போதும். நீ இன்னும் 6 ரவுண்ட் ஜெயிக்கணும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சிட்டு இருப்பேன். அடிச்சுட போடுறான். அதையும் தான் பார்க்குறேன் ப்ரோ, நீங்கள் அடிக்கிறீங்களா இல்லையான்னு. பார்க்குறீங்க டிவியில் போய் பாரு. என்னோட ஃபேவரட்டான நாடகத்தை போய் பாருவேன். பாட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கே வரக்கூடாது. இன்னும் நீங்கள் என்ன வேணால் அவமானப்படுத்துங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு பாருங்கள். அதையும் பார்க்கலாமா? டே நான் ஒன்று நம்புறேன்டா, கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவடா. தேங்க்ஸ்டா, இதுவே போதும்டா நான் ஜெயிக்கிறேன். டே ஸ்டக்காயிடுச்சு. டே இந்த மேட்ச் வந்து ஸ்டக்கானதுனால தான் தோற்றேன். அதுக்கு என்ன ஓவராக பண்ணாது சரியா? சரி ப்ரோ, எப்போ இருந்தாலும் நான் வந்து ஜெயிக்க போகிறேன். அதையும் பார்க்கலாம். டே வாட்டு எங்கே இருக்க ப்ரோ? இங்கே வெளியே எப்படி இருக்கேன். டேமேஜ் தானமாக கொடுத்தனா? அதெல்லாம் குத்திங்க ப்ரோ. பாருங்க ப்ரோ, நான் அடிச்சு காட்டுறத. வாட்டுக்குள்ள இருக்கா? அதெல்லாம் நான் நல்லா அடிக்க முடியும். அடிச்சிட்ட. இது லாகில் தானே ஆச்சு. ஓவராக சீன் போட சரியா? சரி ப்ரோ. ப்ரோ நீங்கள் அதுவே சொல்கிறீங்க, நானும் அடிச்சு காட்டு தான் போகிறேன். நீங்களே பாருங்கள். என்னடா இது? நான் உன் மேலே முழு நம்பிக்கையாக இருக்கேன்டா, கண்டிப்பாக அடிச்சிடுறா. சரிடா, நீ எனக்கு மோட்டிவேஷன் தான் கொடுக்குற, சப்போர்ட் பண்ணுற. ஆனால் நான் ஜெயிப்பேன்டா. நான் அடிச்சு காட்டுறேன். பாட்டு என்ன வீட்டுக்குள்ளெல்லாம் வெளியே ஓடிட்டு இதோ வரேன் ப்ரோ வீட்டுக்குள்ளே. அடிப்பா. உன்னை அடிக்கிற அடிக்க மூஞ்சி முகரையில் பஞ்சம். சூப்பர்ரா ப்ரோ. பார்த்தீங்களே ஹெட்ஷாட்டை? டே பாட்டு இதெல்லாமே ஃப்ளூக்கில் தான் நான் விட்றேன். கேள் ஜெயிச்சிடுறா. டே அந்த ப்ரோனால் பேச முடியாதாமாடா. அவங்க அம்மா தான் இப்போ கால் பண்ணி சொன்னாங்க, பேச மாட்டாங்களாமாடா இப்போதைக்கு.
சரிடா ஓகேடா. எங்கே இருக்காரா? எப்படியோ 5வது ரவுண்டு ஜெயிச்சிட்டா. இன்னும் 2 ரவுண்டு ஜெயிச்சா போதும்டா. ஆமாடா. ஏகோ கொஞ்சம் பார்த்தே விளையாடு, ஏன்னா அவங்க 1 தான் ஜெயிக்கணும், நீ 2 ஜெயிக்கணும். அப்புறம் எப்படி 2 ஹெச்ஆர் விழுந்துச்சு. 85. அதுதான் பேச மாட்டார்லடா, எதுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அட ஆமாண்ணா, நான் வர மறந்தே போயிட்டேன். யார் கூடயே பேசிட்டு இருக்கிறேன்டா. விட்டுறா, அந்த ப்ரோ வந்தாலும் பரவாயில்ல. டே அந்த ப்ரோ என்னடா ஆன்லைன் காமிக்குது. டே அந்த ப்ரோ கேமுக்குள்ளே வந்துட்டாங்கடா. வந்துட்டாரா? ஆமாடா. சரி விட்றாடி, இப்போ நம்ம அடிச்சிடலாம். டே அவர் ஆன்லைனில் தான்டா இருந்தார், ஆனால் என்ன மைக் ஆஃப் பண்ணிட்டாரு, ஸோ கேட்கல எனக்கு. டே சூப்பர், எப்படியோ ஜெயிச்சிட்டா. இதே கண்டினியூ பண்ணிக்கோடா, கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும்டா. அம்மா கூப்பிட்றாங்க. டே நான் இப்போ பேசுவேன், எங்கடா அவனை காணோம்? இருடா இன்வைட் பண்ணுறேன். அவரை காணோம், கூப்பிட்றா. வா. அப்பா எப்படியோ ஜெயிச்சிட்டேன். ப்ரோ என்னமோ பாட்டுன்னீங்க, இப்போ என்னென்னா தோத்துட்டீங்க. ப்ரோ நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன் ப்ரோ. ஏன் நான் உங்களை பாட்டுன்னு நான் இந்த மாதிரி நிறைய பேர்த்த கலாச்சிருக்கேன் ப்ரோ. அதுவும் தமிழ் பிளேயர்ஸ் நிறைய பேர் கலாச்சிருக்கேன். அதே மாதிரி உண்மையாக கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கலான்னு இல்லை, அதாவது ட்ரைனிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ராக்டிஸ் பண்ண தான் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி நிரலுக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தான். இது வரைக்கும் நான் சொன்ன நிரல் ட்ரைனிங் கொடுத்ததே நான் சொன்னதுனால தான் ட்ரைனிங் கொடுத்தான். அது மற்றபடி எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நான் உங்களுக்கு நிரல் ட்ரைனிங் சொல்ல நானே நிரலுக்கு தான் சொல்லி தந்தேன், அந்த நிரல் தான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அப்போ நான் தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் என்னென்னா தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து உண்மையாலே நான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணுன்றதுக்காக தான் பாட்டு நூறுன்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் நிறைய பேர்த்த இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அதுவும் நிரலுக்கு தெரியும். நிரலும் நானும் ஓல்டு பிளேயர்ஸ்னால நாங்கள் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவோம். அதே மாதிரி நான் இது வரைக்கும் உங்கள் கூட ரூம் மேட்ச்சில் 6 ரவுண்ட் ஜெயிச்சுட்டு நீங்கள் ஜெயிச்சிங்களா, அது ஜஸ்ட்டு விட்டு கொடுத்தது தான். நல்லா அண்ணனை பயங்கரமாக ஆடுவேன். ஏன் நான் உங்களுக்கு விட்டு கொடுத்தேன்னா நீங்களும் ஒரு நல்லவங்களாக தான் இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னு தோணுங்க, அதான் ட்ரைனிங் எடுத்தேன். இப்போ வந்து ட்ரைனிங் எடுத்து முடிச்சிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு எடுத்தேன். அட ப்ரோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்கள் சொல்ல வேண்டியதானே ப்ரோ. நான் எதுவுமே இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்த விட நான் தனியாகவே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனேன் ப்ரோ இதெல்லாம் சர்ப்ரைஸ் தான் ப்ரோ. உங்களுக்கு இப்போ ட்ரைனிங் எடுத்து வச்சு எங்க கூட ரேங்க் வரலாம், அதான் பெரிய விஷயம். ஓகே ப்ரோ, ரேங்க் வரேன் ப்ரோ. சரி ப்ரோ. அப்புறம் இந்த ஃபைனல் பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைனல் பார்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த பார்ட்டில்
நம்ம தான் லாஸ்ட்டு பார்ட்டுன்றதுனால எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோ யாரையும் இன்ஜுரி படுத்துறதுக்காக இல்லை, ஸ்பாய்லர் இன்ஷூலாம் கொடுத்துறாதீங்க, காப்பிரைட் கொடுத்துறாதீங்க. இதை நாங்கள் ஓனாக தான் பண்ணோம். அதே மாதிரி இந்த மாதிரி உங்கள் குரூப்பில் யாராச்சும் பாட்டுங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, மற்றபடி யாருக்கையும் கிண்டல் அடிக்காதீங்க கைஸ். சரி கைஸ், பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய் கைஸ். மீண்டும் நிறையா வீடியோ வரும், அதை தெரிஞ்சுக்கொள்ள பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க கைஸ்.